என்னது கமருதீன் கேமை பாரு முடிச்சு விட்றாளா? ஐயோ! கமருதீனுடைய ஃப்ரெண்டு வந்து நல்ல படத்துக்கு வந்து கதை எழுதலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இன்னைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்வதியும் கமருதீனும் கண்டிப்பாக முட்டிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்டிஸ்ட் தூக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் கமருதீனுடைய நண்பன் கமருதீன் வந்து உத்தமன். கமருதீன் வந்து அது தப்பே பண்ணல. கமருதீன் வந்து ராமனுக்கு அடுத்து அவன் தான். கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லவன், அவன் நல்லவன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக சொம்பு தூக்கி ஒரு ஆனால் நண்பனுக்கு அவன் நிற்காமல் யார் நிற்க போகிறா அப்படிங்கிறது தான். பட் போனால் போக்கில் பார்வதி அடிச்சு விடக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஏன்னா பார்வதி அந்த இடத்துல அவங்க மேலேயும் தப்பு இருக்குது, கமருதீன் மேலேயும் தப்பு இருக்குது. இதை வந்து அவங்க ஃபேமிலி வந்து கிளியர் பண்ணாதான் பார்வதியோட கேம் வந்து அப்லிஃப்ட் ஆகும். எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை, பார்வதி கேம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ சேனல் வந்து டைட்டில் அரோராவுக்கு ரன்னர், திவ்யாவுக்கு வின்னர் அப்படிங்கிறத புஷ் பண்ணுறானுங்கிறது கேவலமாக தெரியுது. இல்லாட்டி கமருதீன் வின்னர், திவ்யா ரன்னர், இல்லை கமருதீன் ரன்னர், திவ்யா வின்னர் அப்படின்ற அந்த ஒரு க்ரைட்டீரியாவில் கொண்டு போகிறது க்ளீனாகவே தெரிஞ்சிச்சு. அதாவது ஹோஸ்ட்லேருந்து எல்லாருமே கமருதீன் நல்லவர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறானுங்க. இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா நிறைய இடங்களில் கமருதீன் வந்து நின்றுருக்கான், அவர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறார். ஆனால் பாரு வந்து நிற்கலை அப்படின்றாங்க. பாரு எந்த இடத்துல நிற்கல? பாரு எல்லா இடங்களும் நின்றுருக்கா. அவர் ஒரு நாள் நாமினேட் பண்ணதில்லை. சும்மா பேசும்போது கலாய்ச்சி அவனை வந்து எதாவது போட்டு கொடுக்குறது தான் அவள் பண்ணுவாளே தவிர அவள் கேமாக இதை பார்க்கல. முதல் 2 வாரம் அப்படி பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் ஒன்ஸ் அவளுக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சு, அந்த இளவெடுத்த ஃபீலிங்ஸ் வந்ததுனால கமருதீனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விடாது பிடிச்சிக்கிட்டான். சரியா? அதுக்கடுத்து இவன் தான் யூஸ் பண்ணி அரோரா வச்சு ட்ரையாங்கிள்னா ரெக்டாங்கிள்னா திருப்பி அதை கழட்டி விட்டான். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசுகிறேன்றான். இப்போ கூட லாஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், நீ என்னை வந்து எதிராக பண்ண நான் உன்னை முடிச்சு விட்ருவேன் அப்படின்றான். நீ வந்து அப்படி சொல்கிற இல்லை, நானும் ஒன்று இனிமேல் சொல்ல போகிறேன், நீ என்ன பண்ணாலும் சரி. ஏன்னா கமருதீன் கேட்குறது நியாயம் தான். ஏன்னா இங்கே வந்து கேம் ஆட வந்திருக்கும். உன் பல்லுன்னு உடைக்கக்கூடாது, உன் பல்லுன்னு மொதல் உடைக்கணும். அவள் கேள்வி என் முதல்ல எதுக்கு மொதல் உடைச்சேன்ட்டு அதெல்லாம் கேட்கக்கூடாது. பாரதிக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நீ லவ் பண்ணுறியோ, வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கிறியோ, இல்லை என்ன வேணாலும் பண்ணிக்கோ வெளியே போய். இங்கே இருக்கும்போது அவனுக்கு கண்டஸ்டன்ட் தான், அவன் வந்து ஹார்ட் ஆகிருக்கு அப்படிலாம் நீ பேசக்கூடாது. அதே மாதிரி தான் அவனும். நீ வந்து வக்கீல் டாஸ்கில் வந்து பார்த்தோன்னா அவன் சொன்னல கமருதீன் ஒழுங்காக பண்ணலன்ட்டு, இவன்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் பேசுனீங்கல்ல, அப்போ நீங்களும் அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஓகே? அது மட்டும் இல்லாமல் லவ் வந்து இந்த கேம் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். பட் கமருதீன் அதில் தெளிவாக இருக்கான், பார்வதி தெளிவாக இல்லை. ஆனால் அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, கமருதீன் தான் அஃபெக்ட் ஆகிறான் இதனால். பார்வதி வந்து தெளிவாக கேம் விளாட்றா. அவளுடைய கேம் வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு கமருதீன் பற்றி சொல்லி, கமருதீன் வந்து அடிக்கிற மாதிரி அடித்து அவங்க அம்மா இனிமேல் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி, அப்புறம் இவங்க 2 பேரும் வந்து பேசாமல் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பெரிய டேரக்டர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீனுடைய ஃப்ரெண்ட் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதற்கு வந்து நிஜமாக நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். தட் இஸ் குட் ட்ரை. நல்ல ஸ்கிரிப்ட். ஏன்னா நானும் ஸ்கிரிப்ட் நாலேஜ் எனக்கு இருக்குது அப்படின்றத நல்லா எழுதிருக்கீங்க பிரதர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் உண்மையில் நடந்தது வந்து பாரு தான் ஃபீலிங்ஸ்னு சொல்லி சுற்றி கிடக்கா. இப்போ அவனே வெட்டிட்டு போனாங்களும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அப்படின்ற மாதிரி வந்து பேசிடுறாங்க. ஸோ 2 பேரும் சொரண கட்டத்தனமாக சூடு சொரணம் எதுவுமே இல்லாமல் மானம் கெட்டு போன மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேர் மேலேயும் தப்பு நீ அட்ரஸ் பண்ணணும். கிஸ் பண்ணதெல்லாம் வந்து ஆனால் சொல்கிறாரு சில விஷயங்கள். நான் அங்கே போய் கிஸ் பண்ணாங்க, நீங்கள் பார்த்தீங்களா? உள்ளே வந்து பாத்ரூமில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்களா? சும்மா வந்து ஃபிட்டேஜே இல்லாத இடத்துல வந்து நீங்களா கற்பனையாக அவங்க பண்ணாங்க இந்த பண்ணாங்க எதுக்கு சொல்கிறீங்க? இதெல்லாம் திவ்யா பிஆர் தான் பரப்புறாங்க அப்படின்ற மாதிரி ஓங்கி வந்து ஒரு போடு போட்டான். பிடி வாயோடைய பிஆர் டீம் போட்டு ஒரு உடை. சரி, அது மட்டும் இல்லாமல் இவனும் அதான் பண்ணிகிட்டு இருக்கா. பாரு வந்து அவர் வந்து நல்லா கேம் ஆடுறா கமருதீன் யூஸ் பண்ணி. இப்போ கமருதீன் கூட பாரு விட்டு கொடுக்குறது இல்லை. ஆனால் பாரு நிறைய இடத்துல கமருதீனை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்குறா அப்படின்றாங்க. எந்த இடத்துல விட்டு கொடுத்தா? நான் ரிவ்யூ பார்க்குறேன்டா, எனக்கு எந்த இடத்துலையும் அப்படி தெரியலடா. அவள் வந்து லூஸ் மாதிரி இது நீட்டு தான் இருக்கா அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இவன் என்ன மனநிலையில் பேசுகிறான் அப்படிங்கிறதே புரியல. ஒருவேளை கமருதீன் மாதிரி இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு அடுத்த இன்டர்வியூ மாற்றி பேசுகிறானா அப்படிங்கிறது தெரில. அவனை காஜின்னு சொல்லாதீங்க, செருப்பு கழட்டி அடிக்கிறீங்கன்றீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா பின்ன அவங்க பண்ணுற வேலைக்கு என்ன பண்ணுவாங்க? எல்லாம் தூக்கி வச்சு தான் அடிப்பாங்க. சும்மா லவ் பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்ட்டு இவர் வந்து ஒரே ஆரவு, அந்த அம்மா ஓவியா 2 பேரும் வந்து பண்ண போகிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு இது வந்து விஜய் சேதுபதி கொடுத்த எச்சரிக்கை பார்வதிக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த கேம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை புரிந்து சனிக்கிழமை சண்டே எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அடிதடி கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் பாருகமும். பழைய பார்வதியோட ஆட்டத்தை இன்னும் 2 வாரம் சுவிட்ச் ஆன் பண்ணானா போதும். அதுதான் அவங்க வீட்டிலேருந்து அவங்க அக்காவும் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? எம்மா நீ இது பண்ணுறது சரியில்லை கமருதீன் கூட, நீ வந்து பழைய பார்வதியாக கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணனா நான் அதுக்கடுத்து வந்து கிருட்டு மேலே ஏறுவேன் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் அதை பண்ணாமல் இவன் வந்து பார்த்தீங்கன்னா கம்முன்னு இருக்கா. வீட்டில் வந்து ஒரு சப்புன்னு ஒரு அற வச்சாங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதுக்கடுத்து அவள் கேம் இண்டிவிஜுவலாக ஆடணும் அப்படிங்கிறத எல்லாரோட இதுவும். கமருதீன் வந்து அவன் விளாண்டுட்டு தான் இருக்கான். அவனுக்கு இந்த பொண்ணுங்கிறது ஜஸ்ட் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். மற்றபடி கேமில் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால கமருதீன் பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் ஃப்ரெண்டு வந்து அவன் உத்தமன் அப்படி சொல்கிறது தான் வந்து நமக்கு இது இல்லை. பாரு தான் ஃபுல்லாக ட்ரை பண்ணுறான், லவ் பண்ணுறான் அப்படின்ட்டுலாம் கிடையாது. இவனுக்கும் அந்த ஆசை இருக்குது, இவனும் வந்து எக்ஸ் மாதிரி தான் இருக்கான்னு சொல்லி நீ தானே முதல் இன்டர்வியூ கொடுத்த. அதுக்கடுத்து இப்போ நீங்கள் திருப்பி தப்பாக பேசுகிறீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக திவ்யாவுடைய மேனிப்புலேஷன், பிஆர் மேனிப்புலேஷனுக்கு இவரும் வந்து பலிகடாயிட்டார்.
அவங்க தான் செட் பண்ணுறாங்க இந்த மாதிரி கமருதீனை பற்றி பார்வைக்கு பேசுறது, பார்வதி பற்றி கமருதீன் பேசுறது. புரியுதா? இப்போ 2 பேரும் வச்சுட்டு இருப்பாங்க, அவ கேம் ஆடிட்டு போயிடுவா அப்படிங்கிற மாதிரி தான் பிளான். ஸோ பிஆர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டிப்ளாய் பண்ணியிருக்காங்க நம்ம பிடிஒய் திவ்யாவுக்கு. அதனால் அவள் பண்ணுற தப்பெல்லாம் நேற்று எபிசோட் ரிவ்யூவில் நான் வந்து அக்கு வேறு ஆணி வேறு பண்ணிட்டேன். அவள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, பொதுஜன மக்கள் அந்த ஓட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ நல்லா இருக்குன்னு சொல்லி நம்பிடாதீங்க. ஒரு வெங்காயம் கிடையாது, சரியா? அவளுக்கு சப்போர்ட்டர்ஸ் வந்து இருக்காங்க மக்கள். பட் இந்த கேம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து வினோத் மாதிரியோ பார்வதி மாதிரியோ அவளுக்குலாம் சப்போர்ட் வந்து சுத்தமாக இல்லை அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ கமருதீன் நண்பா கொஞ்சம் பார்த்து பேசுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அடுத்த சந்திக்கும் அது வரைக்கும்